ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேக்கர் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயத்தில் சேவிங் பண்ணுவோம். உண்டியலில் சேவ் பண்ணுறவங்க இருப்பீங்க, இல்லைனா தங்கமாக சேவ் பண்ணுறவங்க, டிஜிகோல்டு ஆப்பில் சேவ் பண்ணுறவங்க இருப்பீங்க. அப்போ அதே மாதிரி பேடிஎம்மில் இப்போ ஒரு ஆப்ஷன் நான் பார்த்துருந்தேன். அது என்ன ஆப்ஷன் சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய யூடியூப் சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இது நம்ப தகுந்த மாதிரி இருந்தது, இல்லைனா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா மட்டுமே நீங்கள் இதில் சேவ் பண்ணுங்கள். பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சேவ் இன் கோல்டு அப்படின்னு இருக்கும். நீங்கள் இது கோல்டாகவே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி ஒரு லிமிட் இருக்கும். அந்த மாதிரி இதில் பாருங்கள், பை 24 கேரட் ப்யூர் கோல்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் 21 ருபீஸ் டெய்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. டெய்லி 21 ரூபா இருக்குது, 9 ரூபா இருக்குது, 51 இருக்குது, 101, 251, 501, 1001 அந்த மாதிரி இருக்குது. வீக்லியும் இருக்குது, மந்த்லியும் இருக்குது. நீங்கள் டெய்லி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 21 ருபீஸ் நீங்கள் டெய்லி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எனேபிள் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெய்லி 21 ருபீஸ் அதில் சேவ் ஆகும். பட் இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, இப்போ டிஜிகோல்டு ஆப்பில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 ரூபா சேவ் பண்ணுறீங்கன்னா பெனிஃபிட்டோடு சேர்த்து நமக்கு 110 ரூபா, 5 ரூபா அந்த மாதிரி வரும். பெனிஃபிட்டே இல்லை அப்படின்னா கூட நமக்கு 100 ரூபா ஆட் ஆயிரும். பட் இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் 21 ருபீஸ் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் 21 ருபீஸ் டெய்லி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, அது உங்களுக்கு எந்த பேங்க்கில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும். நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 21 ருபீஸ் இதில் ஆகும். இதில் எனக்கு இதில் விருப்பம் கிடையாது. நான் இதை கேன்சல் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு சில பேருக்கு இந்த மாதிரி சேவ் பண்ணுறது நீங்கள் டிஜிகோல்டில் இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் சேவ் பண்ணால் பண்ணிக்கோங்க. இதில் என்ன அமௌண்ட் உங்களுக்கு சேவ் ஆகும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ நான் டெய்லி 21 ருபீஸ் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நான் 20,000 ரூபா சேவ் பண்ணிட்டேன். அந்த 20,000 நீங்கள் நான் கோல்டாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா கேஷாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வித்ட்ராவல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் 21 ரூபா நான் போட்டிருந்தேன். எனக்கு எவ்வளோ உங்களுக்கு வித்ட்ராவல் எடுக்கணும்னா 18.75 பைசா தான் எனக்கு வித்ட்ராவலில் காமிக்குது. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 3 ரூபாய் எனக்கு நஷ்டமாகுது. இதில் மேபி அவங்க கமிஷன் எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் நீங்கள் டிஜிகோல்டில் என்னை பொறுத்தளவில் நீங்கள் இந்த பேடிஎம்மில் சேவ் பண்ணுறதை விட டிஜிகோல்டு ஆப்பில் சேவ் பண்ணுறது என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். நீங்கள் உண்டியலில் சேவ் பண்ணுறதை காட்டிலும் இந்த பேடிஎம்மில் சேவ் பண்ணுறதை காட்டிலும் டிஜிகோல்டில் நீங்கள் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோடு ஆட் ஆகும். பெனிஃபிட் இல்லைனா கூட உங்களுக்கு கட்டின அமௌண்ட் ஆட் ஆகும். அதனால் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 3 ரூபா கமிஷன் ஆகும். ஸோ